ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதோட முடிச்சு வச்சுருந்தோம். ஆ 3 லைன் நம்ம போட்டாச்சு. 1, 2, 3 இதோட முடிச்சு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, 6 பீட்ஸ் நம்ம போடணும். சுத்தி 6, 6 பீட்ஸ் நமக்கு வரணும். பாருங்க 5, 6 இதோட முடிச்சிருந்தோம். இப்போ அடுத்த லைன் நம்ம போட போறோம். எப்படி போறோங்கிறத பாருங்க. இப்போ இந்த நரம்ப எடுத்து கீழ் சைடு போற நரம்ப எடுத்து பக்கத்து பீட்ஸ்ல விட போறோம். எனக்கு நரம்பு கிடைக்காதனால நல்ல பெரிய நரம்பா வாங்கினதுனால டைட்டாக இருக்குது ரொம்ப. நீங்கள் நல்லா 100 சைஸ் நரம்பு வாங்கிக்கோங்க. இந்த பீட்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 மையமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6 வரணும் இல்லையா? 2 மையமாக இருக்குது. இப்போ நம்ம 4 போடணும். லெஃப்ட் சைடு நரம்பில் 4 பீட்ஸ் நம்ம போட்டுடலாம். லெஃப்ட் சைடு நரம்புலேயே போடுங்க பீட்ஸு. இப்போ ரைட் சைடு நரம்பை எடுத்து லெஃப்ட் சைடு பீட்ஸ்குள்ளே நம்ம விட்டுடலாம். பாருங்கள் இப்போ 6 வந்துருச்சா? 6 வந்துருச்சு. 2 மையமாக வச்சுக்கிட்டோம். 6 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பக்கத்து பீட்ஸில் நம்ம விட போகிறோம். கீழ் சைடு போகிற நரம்பு எடுத்து பக்கத்து பீட்ஸில் விட போகிறோம். பாருங்கள் பக்கத்து பீட்ஸ் ஒரு பீட்ஸ்குள்ளே விட்டோம் இல்லையா? இப்போ அடுத்த பீட்ஸ்குள்ளேயும் விடணும். இப்போ இதே ஸ்டெப்பு தான் வரும். கோர்க்கிறது 2 பீட்ஸில் கோர்க்குற மாதிரி வரும் கீ நரம்பு. இப்போ 3 பீட்ஸ் மையமாக இருக்குது. மேலே 3 பீட்ஸு நம்ம போட போகிறோம். லெஃப்ட் சைடு தான் போட போகிறோம். 3 பீட்ஸு. லெஃப்ட் சைடு நரம்பில் 3 பீட்ஸு. ரைட் சைடு நரம்பு எடுத்து பீட்ஸ்குள்ளே விட்டாச்சு. இப்போ பாருங்கள் நமக்கு இப்படி வரும். அதே மாதிரி கீழ் சைடு நரம்பு எடுத்து 2 பீட்ஸ்குள்ளே நம்ம கோர்க்க போகிறோம். இதே தாங்க சுற்றி வரும். 2 பீட்ஸில் கோர்க்கணும். கோர்த்துட்டு மேலே 3 பீட்ஸ் நம்ம கோர்க்குற மாதிரி இருக்கும். போட்டால் நம்மளுக்கு 6 பீட்ஸ் வரும். அதே தான் எல்லாமே சுற்றி போட்டுட்டு வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணி போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ரிப்பாக இருக்கும். நான் ரொம்ப டைட்டாக பெரிய நரம்பு வாங்கினதுனால டைட்டாக இருக்குங்க கோர்க்க. கிடைக்கல எனக்கு. பாருங்கள் இப்போ 3 பீட்ஸ் மையமாக வந்துருச்சா? இப்போ 3 பீட்ஸ் நான் போட போகிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒன்று மாறும். ஒரு பீட்ஸ்லேயே கோர்ப்போம். 2 பீட்ஸில் கோர்ப்போம். அப்புறம் 2 பீட்ஸும் ஒரு பீட்ஸ்லேயும் கோர்க்குற மாதிரியே வரும். இப்போ நம்ம 3 பீட்ஸ்க்கு 2 பீட்ஸில் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கோர்க்குறோம். அப்படியே சுற்றி 3 பீட்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டே வரோம். சுற்றி 6 6 வரணும்.
நல்லா டைட் பண்ணி போடுங்க. அப்போ தான் அந்த வளைவு வரும். இதில் பர்ஸ் போட்டால் இன்னும் க்யூட்டாக அழகாக இருக்கும். மினு மினுன்னு இருக்கும். இந்த பீட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் கருக்காதுங்க. நரம்பும் அவ்வளோ சீக்கிரம் விடாது. நல்லா உழைக்கும். நம்ம வந்து லைட்டாக வெளுத்தாலும் வாஷ் பண்ணிட்டு வச்சோம்னா இன்னும் அந்த பளபளன்னு அப்படியே இருக்கும். சில பேர் நினைக்கலாம் இந்த பீட்ஸு கருத்து போயிடும், வெளுத்துரும் அப்படின்லாம் நினைக்கலாம். ஆனால் அப்படிலாம் இது பண்ணாது. இது நல்லா நம்பி வாங்கலாம் யாராக இருந்தாலும். இந்த பீட்ஸ் வந்து வீணாக போகாது. இது வந்து டபுள் கிறிஸ்டல் பாசின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இந்த பாசி வந்து எங்கேயும் கிடைக்காது. மதுரையில் கிடைக்கும். கேட்டு பார்த்தா கிடைக்கும். நான் வந்து ஒரு சிஸ்டர்கிட்ட வந்து வாங்கியிருந்தேன். கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி கேட்டதுனால அவங்க வந்து இந்த கலர் தான் இருக்குது, பிங்க்கு, எல்லோ, ரெட்டு. நான் வாங்கி போட்டிருந்த கலர் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த கலரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்துட்டால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ பீட்ஸில் வந்து நம்ம கோர்த்து நல்லா டைட் பண்ணி போடுங்க. அப்போ தான் நல்லா லூஸாக இல்லாமல் டைட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டாலே போதும். ஏன்னா நான் எல்லாமே சுற்றி போட்டுட்டு தான் வரேன். ஏன்னா கட் பண்ணிவிட்டு போடலை. நான் வந்து எல்லாத்தையுமே போட்டு தான் காட்டுறேன். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை உங்களுக்கு பார்த்தாலே போதும். பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஆரம்பமும் முடிவு மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. சூப்பராக போட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அழகாக ஈஸியாக வந்துடும். நரம்பு மட்டும் நல்லா அழகாக பார்த்து வாங்கிக்கோங்க. 110 இல்லைனா 100 வாங்கிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம டைட் பண்ணி நரம்பு முடியும் போது முடிச்சு போட்டுட்டு நல்லா வேறு 2-3 பீட்ஸ்குள்ளே சொருகிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த பீட்ஸில் நம்ம முடிஞ்சிச்சோ அந்த பீட்ஸ்லேருந்து நம்ம அடுத்த நரம்பு கோர்த்துக்கணும். அந்த ஸ்டெப்பும் இதில் காட்டுவேன். நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. எப்படி கட் பண்ணிவிட்டு எப்படி சொருகிட்டு திரும்ப வந்து நம்ம நரம்பு ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஒரே மெத்தட் தான். 3 பீட்ஸு கீழே வந்து நம்ம வந்து 2 சைடு 2 பீட்ஸில் கோர்த்துட்டு அப்படியே முடிக்கிறது தான். சுற்றி இந்த முடிச்சுட்டு இந்த முடிவு எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம்.
இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள், நம்ம 2 பீட்ஸில் கோர்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீட்ஸில் நம்ம கோர்க்குற மாதிரி வரும். முடிவு எப்பவும் போல் 2 பீட்ஸில் கோர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பீட்ஸில் வந்து நம்ம கோர்க்குற மாதிரி வரும். 3 பீட்ஸ் முடியும் போது 3 பீட்ஸில் கோருங்க. ஒரு பீட்ஸில் நம்ம எப்பவும் போல் ஒன்றுலேயும் கோர்த்துட்டு நல்லா டைட் பண்ணி இழுத்துக்கோங்க, லூஸாக இருக்கும். அப்புறம் 2 பீட்ஸ்லையும் கோர்த்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பீட்ஸில் நம்ம கோர்க்குற மாதிரி வரும் பாருங்கள். பக்கத்துலேயே தெரியும் எந்த பீட்ஸில் கோர்க்கிறதுக்கு வரும்னு, அழகாக தெரியும். கோர்த்தாச்சு. இப்போ வந்து எனக்கு 4 பீட்ஸ் மையமாக இருக்குது. அப்போ 6 பீட்ஸுக்கு 4 இருக்குது, இன்னும் 2 தான் போடணும். அப்போ 2 பீட்ஸு நம்ம போட்டுடலாம். அப்படியே என்ன பண்ணிடணும்னா, எனக்கு நரம்பு சின்னதாகிடுச்சு, அதனால் என்ன பண்ணுறேன்னா நல்லா அப்படியே கோர்ப்போம் இல்லையா, லெஃப்ட் சைடு பீட்ஸை வந்து ரைட் சைடு பீட்ஸ்குள்ளே கோர்க்காமல் என்ன பண்ணணும்னா அப்படியே முடிச்சு போட்டுறணும். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. அறுத்து விட்ரும் கையில் நரம்பு, பார்த்துக்கோங்க. நல்லா 2 முடிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு பவுல் மாதிரி இருக்கும். டெம்பராக அழகாக ஒரு பவுல் மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து இந்த ஸ்டெப்பு முதக்கரையும் முடித்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தும் 6 5 6 5 இந்த ஸ்டெப்பு போடணும். இந்த ஸ்டெப்போடு நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து முடிச்சு போட்டோம் இல்லையா, அப்படியே கீழே உள்ள பீட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த சைடு அப்படியே கோர்த்துடணும். நல்லா டைட்டாக கோர்த்து என்ன பண்ணிடணும்னா இங்கிட்டு ஒரு 3 பீட்ஸ்குள்ளே கோர்த்துட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த ஸ்டெப் எப்படி போடலாங்கிறத.